வணக்கம். இன்னைக்கு நாம ஒரு சுவாரஸ்யமான நபரை பத்தி தெரிஞ்சுக்க போறோம். அவர் பெயர் தினேஷ். ஒரு பன்முக தமிழறிஞர். இது வெறும் ஒருத்தரோட ப்ரொஃபைல் லிஸ்ட் கிடையாதுங்க. இது ஒரு அர்ப்பணிப்பு, ஆய்வு, அப்புறம் கற்பித்தல் மேல இருக்கிற தீராத காதல் பத்தின ஒரு கதை. வாங்க இந்த பயணத்தை உன்ன சேர்ந்து பாப்போம். இந்த முழு பயணத்தையும் நம்ம ஒரு 5 பாகமா பிரிச்சிருக்கோம். முதல்ல அவரோட லட்சியத்திலிருந்து ஆரம்பிச்சு அவரோட கல்வி பயணம், அப்புறம் அவரோட ஆராய்ச்சி மற்றும் படைப்பு வேலைகள், கிளாஸ் ரூம்க்கு வெளியில அவர் செஞ்ச விஷயங்கள்னு போய் கடைசியா அவரோட சாதனைகள், விருதுகளோட முடிக்க போறோம். சரி, வாங்க முதல் பாகத்துக்குள்ள போலாம். ஆசிரியரின் இலட்சியம். எடுத்த உடனே அவரோட மார்க்கு, டிகிரி பத்தியெல்லாம் பேசாம முதல்ல இந்த கதையோட நாயகனை எது இயக்குது, அவரோட அடிப்படை கொள்கை என்னன்னு தெரிஞ்சுக்கலாம் இல்லையா? இதுதான் ஆரம்ப புள்ளி. இந்த ஒரு வரிதான் நம்ம அடுத்து பார்க்க போற எல்லா விஷயத்துக்கும் அஸ்திவாரம். அதாவது, பாடம் நடத்துறத மட்டும் டீச்சர் வேலை இல்ல, ஒரு நல்ல தலைமுறையை உருவாக்கணும்னு அவர் எவ்ளோ ஆழமா நம்புறாருன்னு இதுலேந்தே நமக்கு நல்லா புரியுது. இப்ப நாம 2வது பகுதிக்கு வந்தாச்சு. இவ்ளோ பெரிய ஒரு இலட்சியத்தை அடையணும்னா அதுக்கு ரொம்ப வலுவான ஒரு கல்வி அஸ்திவாரம் வேணும் இல்லையா? அது எப்படி அமைஞ்சதுன்னு இப்ப பாக்கலாம். இந்த பயணத்தை பாருங்களேன். 2014ல 10வதுல ஆரம்பிச்சு 2024ல யுஜிசி நெட் தேர்வு வரைக்கும். அடேங்கப்பா, இது ஒரு 10 வருஷ பயணம். தமிழ் மேல அவருக்கு இருந்த ஈடுபாடும் ஒவ்வொரு படியிலையும் தன்னை எப்படி மெருகேத்திக்கிட்டார்னோ இதுல நல்லாவே தெரியுது. இந்த 97% இது சும்மா ஒரு நம்பர் கிடையாது. இந்திய அளவுல காலேஜ் ப்ரொஃபசர் ஆகிறதுக்கான தேசிய தகுதி தேர்வுல எடுத்த மார்க் இது. 97% அவரோட கல்வி திறமைக்கு இது ஒரு மிகப்பெரிய சாட்சி. ஓகே, நல்லா படிச்சாச்சு, நல்ல மார்க்கும் எடுத்தாச்சு. அடுத்து என்ன? அந்த அறிவை வச்சு என்ன செஞ்சாரு? அதுதான் நம்மளோட 3வது பாகம், ஆய்வும் படைப்பும். அவர் எப்படி புது அறிவை உருவாக்கி மத்தவங்களோட பகிர்ந்துக்கிறாருன்னு பார்க்கலாம். அவரோட ரிசர்ச் பேப்பர் தலைப்புகளை பார்த்தாலே ஆச்சரியமா இருக்கு. ஒரு பக்கம் முக்கூடர் பள்ளு மாதிரி பழங்கால இலக்கியம், இன்னொரு பக்கம் சேலம் வட்டார ஒப்பாரி பாடல்கள், கம்பத்தாட்டம்னு நாட்டுப்புற கலைகள். என்ன ஒரு வெரைட்டி பாருங்க! எல்லாத்துலயும் அவருக்கு ஆர்வம் இருந்திருக்கு. இங்கதான் ஒரு ட்விஸ்ட். இவ்ளோ ஆராய்ச்சி பண்ற ஒருத்தர் ஒரு கவிஞராவும் இருக்காருன்னா நம்ப முடியுதா? ஆமாங்க, ஈரோடு இளந்தீங்கிற புனைப்பெயர்ல சாரலில் விழுந்த முத்துகள்னு ஒரு கவிதை நூலையே 2019ல வெளியிட்டிருக்காரு. இது அவரோட இன்னொரு முகத்தை காட்டுது. அவரோட சொந்த புத்தகத்தோட மட்டும் நிக்கல, வள்ளலார் 200, முந்திரிக்காடு மாதிரி நிறைய கவிதை தொகுப்பு நூல்கள்லயும் இவரோட கவிதைகள் வந்திருக்கு. ஆக கவிதை எழுதுறது இவருக்கு ஒரு தொடர் பழக்கமாவே இருந்திருக்கு. இப்ப நாம 4வது பகுதிக்குள்ள போலாம். ஒரு நல்ல கல்வியாளர்னா அவரோட திறமை கிளாஸ் ரூமோட முடிஞ்சிடாது. அதுக்கு வெளியிலையும் அவர் எப்படிப்பட்டவர், அவரோட தலைமை பண்புகள் என்னென்னு இப்ப பாப்போம். காலேஜ்ல படிக்கும்போதே தமிழ் பேரவைக்கு தலைவரா இருந்ததுலேருந்து இப்ப ஆசிரியரா, நாக் கோஆர்டினேட்டர், வளர்தமிழ் மன்றம், ரோட்ராக் கிளப்னு பல பொறுப்புகளை எடுத்து நடத்துறார். இதுவே அவரோட லீடர்ஷிப் திறமைய நல்லா காட்டுதில்லையா? அவரோட மத்த திறமைகளையும் பாருங்க. ஒரு நல்ல பேச்சாளர், நிகழ்ச்சி தொகுப்பாளர், எழுத்தாளர். அட, இது மட்டும் இல்லாம ஒரு செராக்ஸ் ஆபரேட்டரா வேலை செஞ்ச அனுபவம் கூட அவருக்கு இருக்கு. இது எல்லாத்துக்கும் மேல இன்னைக்கும் கத்துக்கணுங்கிற ஆர்வத்துல நிறைய ஒர்க் ஷாப்லயும் ட்ரைனிங்லயும் கலந்துக்கிறார். இப்போ நாம கடைசி பாகத்துக்கு வந்துட்டோம். இவ்ளோ உழைப்பு, இவ்ளோ திறமை, இதுக்கெல்லாம் கிடைச்ச அங்கீகாரம் என்ன? வாங்க அவரோட சாதனைகளையும் விருதுகளையும் பார்க்கலாம். ஒரு டீச்சருக்கு இதை விட பெரிய விருது வேற என்ன இருக்க முடியும்? யோசிச்சு பாருங்க. 2023-24 வருஷத்துல அவர் பாடம் எடுத்த மாணவர்கள் எல்லாருமே பாஸ், 100க்கு 100%. இதுதான் அவரோட அர்ப்பணிப்புக்கு கிடைச்ச உண்மையான வெற்றி. இந்த வெற்றி ஒரு பக்கம்னா, இன்னொரு பக்கம் விருதுகள் அவரை தேடி வந்துகிட்டே இருந்திருக்கு. இதோ பாருங்க, ஒரு பெரிய அணிவகுப்பே இருக்கு. கவித்தென்றல், கபிலர் விருது, தமிழ் தாத்தா ஊவேசா விருதுன்னு அப்பா பட்டியல் நீண்டுட்டே போகுது. இதுல நூலகத்தை நல்லா பயன்படுத்தினதுக்கு கூட ஒரு விருது வாங்கியிருக்காரு. இது அவரோட ஒவ்வொரு திறமைக்கும் கிடைச்ச ஒரு மரியாதை. இதுலயும் குறிப்பா அவரோட முக்கிய பணிக்கு கிடைச்ச அங்கீகாரத்தை பாருங்க. 2023-2024ன்னு தொடர்ந்து 2 வருஷம் நல்லாசிரியர் விருது, அடுத்து 2025க்கான சிறந்த பேராசிரியர் விருதும் வாங்கியிருக்காரு. இது அவரோட ப்ரொஃபஷனல் கெரியர்ல ஒரு பெரிய மைல்கல். சரி, தினேஷ் அவரோட பயணத்தை நாம இப்போ முழுசா தாத்துட்டோம். இது கடைசியா நம்ம மனசுல ஒரு கேள்வியை விட்டுட்டு போகுது. ஒருத்தரோட தனிப்பட்ட ஆர்வம், படிப்பு, கலைத்திறமை எல்லாம் ஒன்னா சேரும்போது அது அந்த சமுதாயத்துக்கு எவ்ளோ பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும்? நீங்க என்ன நினைக்கிறீங்க? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க.